One and all. JCA Ranipet Power City Living Ethics online training program is hereby called to order. JCA Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than of men, that Earth's great treasure lies in human personalities, and that service to humanity is the best work of life. On behalf of JCA Ranipet Power City, we welcome all the participants, members, past presidents to the JCA Ranipet Power City Living Ethics online training program. This training program is organized daily at Zoom ID 2025 365 815 and password 2025 at 8:15 p.m. sharp. Today's training session is on the topic The Hero by J.C. Subramani Ponuraj sir. Sir Subramani sir, we welcome you to this training program. Now we hand over the floor to you, sir. You can take over through this session with a brief introduction of yours. Thank you so much, sir. Welcome, sir. Okay. Thank you so much. Thank you, Ranipet Power City, to giving me an opportunity. So, screen share பண்ணலாம்ல sir? Yes, sir. Screen visible இருக்குங்க. Screen visible இருக்கு sir. Folder is visible, sir. PPT வரல sir இது. PPT வரல. PPT screen share ஆகல sir. PPT share பண்ணுங்க sir. இப்ப பாருங்க. No sir, still on the folder மட்டும் இருக்கு sir. இப்போ ஓபன் ஆயிருக்கா? Sir, இல்ல சார், ஸ்டாப் ஷேரிங் பண்ணிட்டு திருப்பி அந்த பிபிடி ஸ்லைட் மட்டும் ஷேர்ல செலக்ட் பண்ணுங்க சார், தென் இட் வில் கம் ஆர் டெஸ்க்டாப். இப்போ வரல சார். இப்போ இப்போ வருதா சார்? எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஃபுல் ஸ்கிரீனா இருக்குங்களா? எஸ் சார், ஃபுல் ஸ்கிரீன் விசிபிள் சார். Okay sir, thank you so much. Selvam sir, again thanks once again. ஒரு டிசிப்ளின் இந்த ராணிப்பேட் பவர் சிட்டில நான் கண்டினியூவா பார்க்க முடியுது. கரெக்டா ஸ்பீச் கிராஃப்டை நீங்க எப்படி ஆன் டைம்க்கு யார் வந்தாலும் வரனாலும் ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த டுடே ஆல்சோ 8:15 அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. ஸோ லேர்ன் ஃப்ரம் மோர் திங்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டாபிக் த ஹீரோ. நம்ம யார் ஹீரோ, ஹவு டு பிகம் அன் ஹீரோ, இந்த ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீப் லிசனருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் ஹாய் ஹலோ சொல்ற முடியுமா? Yes sir, yes sir, active sir, always active. என்னாச்சா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ டீப் லிசனர்ஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டீப் லிசனர். நெக்ஸ்ட் 30 minutesல ஒரு பெஸ்டான ஒரு இன்புட்ஸை கொடுக்கறதுக்கு ஐ எம் ரெடி. பிஎன்எம்டி கண்டிப்பா டெய்லி ராணிப்பேட் பவர் சிட்டில நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. அதுல இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் இருக்கும். அதனால என்ன சொல்லிட போறாங்க அப்படின்றத தாண்டி கண்டிப்பா ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்ல இருக்குன்றதை நம்பி ஒரு பிஎன்எம்டி, ஏன்னா எம்டி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி ரப்ப முடியும். ஸோ பிஎன்எம்டி ஆடியோ எதுவும் கேட்கல சார். ஆடியோ வரலீங்களா? எஸ் சார், ஆடியோ வரல சார். ஓகே,
சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது அதுல வந்து ஆடியோ வந்து ஆன் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா ஆடியோ வரும் சார். ஓ ஆடியோ ஆப்ஷன் இதுல இல்லைங்களே சார். ஸோ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அப்போ ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஷேர் பாருங்க, வாய்ஸ் வருதுங்களா? ஓகே சார், வேற ஒன்றும் இல்லை. டுடே இஸ் டிஃபிகல்ட், டுமாரோ இஸ் மச் மோர் டிஃபிகல்ட், டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பீப்புள் டைஸ் டுடேஸ் டுமாரோ ஈவினிங் அப்படின்னு வரும். இது ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸிகியூஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் டுடே இட் செல்ஃப் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அந்த இன்னைக்கு நான் கொடுக்குற விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது உங்களை டச் பண்ணுது, உங்களுக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் அதை உங்களை லைஃப்ல அப்ளை பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாமல் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஈவினிங்ல ராணிப்பேட் பவர் சிட்டி கொடுக்குற நிறைய இன்புட்ஸ்ல எதை நீங்க கவனிக்கிறீங்களோ, எதை நீங்க லவ் பண்றீங்களோ, அதை நீங்க உங்க லைஃப்ல அன்னையில இருந்து எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கும் அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பாயிண்ட் கிடைக்கும் போது அதுல எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படின்றது தான். இதுதான் என்னுடைய ஷார்ட் ப்ரொஃபைல். சுசீந்திரன் அட் சுப்ரமணி. ஐ எம் பிராண்டிங் ஆர்கிடெக்ட் அஸ் வெல் அஸ் ஆத்தர், ஒரு புக்கோட ஆத்தரா இருக்கேன். ஹேபிட் மேக்கர் அஸ் அன் ஸ்டார்ட் அப் கன்சல்டண்டா இருக்கேன். இமாலயா வெல்னஸ் கம்பெனியுடைய ரீஜனல் மேனேஜரா ஒர்க் பண்றேன். கிறிஸ்டியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்ஜிஓ உடைய கோ ஃபவுண்டர் கம் செக்ரட்டரியா இருக்கேன். அண்ட் ட்ரீம் கேச்சர்ஸ் அப்படின்ற என்னுடைய ஓன் ஆர்கனைசேஷன் ஜேசி தர்மபுரி விங்ஸ்ல விபி ட்ரைனிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இதுக்கு சவுண்ட் வேண்டியதுன்னு நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்களா சார், இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு? யாராவது ஒருத்தர் பார்ட்டிசிபென்ட் ஒருத்தர். வாய்ஸ் வேண்டியதில்லை, சவுண்டு வேண்டியதில்லை. யாராவது ஒரு பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்களா லைன்ல எல்லாரும்? சார் இருக்கும் சார். புரியல சார், என்ன கேக்குறீங்கன்னு புரியல. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல சார்? இப்போ வீடியோ கவனிச்சிங்களா? கவனிச்சேன் சார். ஓகே, இதுல என்ன புரிஞ்சது சார்? என்ன ஒரு முக்கியமான சாராம்சம் இருக்கு, என்ன அது? அதாவது வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா, அதாவது ஏணி முதல்ல போட்டு காமிச்சிருக்கீங்க, அது மாதிரி முன்னேறணும்னா முன்னேறி இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணா இந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் சார். கொஞ்சம் வேகமா ஓடிடுச்சு, அதனால இதுதான் என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ரைட் சார், ஓகே. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒருத்தர் ஏணியில முழுசா ஏறுறாரு, ஏறிட்டு கீழே விழுறாரு, கடைசி படிக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துடுறாரு. சிம்பிள். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருப்போம், 30, 35, 40, 20, 25 இருக்கும். இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் ஆர் 35 இயர்ஸ் ஆர் 40 இயர்ஸ், இந்த 40 இயர்ஸ்ல நம்ம என்னெல்லாம் படிச்சோம், என்னெல்லாம் கத்துக்கிட்டோம், எதையெல்லாம் நம்ம லைஃப்ல லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அது ஏதாவது இன்னைக்கு நம்ம லைஃப்க்கு பயன்படுதா அப்படின்றத கொஞ்சம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்து யோசிச்சு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 12th வரைக்கும் 10th வரைக்கும் படித்தேன், மார்க் எடுத்தேன், சயின்ஸ் குரூப் எடுத்தேன். சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு பிகாமர்ஸ் எடுத்து படித்தேன். காமர்ஸ் குரூப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை கிடைச்சது. அங்கே போய் சேல்ஸ் பர்சனாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் அட் ப்ரெசன்ட் ஐ எம் ட்ரைங் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் சொசைட்டி அப்படின்னு போராடிட்டு இருப்பார். அதாவது லைஃப்ல நிறைய படிக்கட்டுகளை ஏறி அடிக்கடிக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பார். அந்த ஏறின படிக்கட்டுக்கும் இன்னைக்கு லைஃப்ல இருக்கிற பொசிஷனுக்கும் சம்மந்தம் இல்லாத இடத்துல இருப்பார். ஸோ நம்மளும் அந்த மாதிரி இந்த நிறைய ரிசோர்ஸை வாழ்க்கையில நிறைய பணம் செலவு பண்ணிருப்போம், நேரம் செலவு பண்ணிருப்போம், கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா அது எதுவுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாத போது கடைசியா இலக்கை தொடுற நேரம் வரும்போது நம்ம மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்றதுதான் வாழ்க்கையில. நம்ம இன்னைக்கு ஈவன் இந்த நாட்டு உட்பட இந்த நாள்ல ஒரு டைம் நீங்க 1 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நிமிடம் தான் ஒவ்வொரு நிமிடமும். இன்னைக்கு பயன்படுத்துற இந்த
இந்த நிமிடத்துல கிடைக்கிற இன்புட்டை நம்ம பயன்படுத்தல அப்படின்னா நம்ம செலவு பண்ண அந்த நேரம் வேஸ்டா போயிடும் அப்படின்றது தான் நான் இங்க சொல்ல வந்த விஷயம். அப்படி ஏதாவது நம்ம லைஃப்ல இது வரைக்கும் நிறைய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அது எங்கேயாவது தவற விட்டுருக்குமா அப்படின்றத பார்ப்போம். இது ஏன் இந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும் அப்படின்றனா, நமக்கு வாழ்நாள்ல கொடுக்கப்பட்ட நேரம், கொடுக்கப்பட்ட திறமைகள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, அது நமக்கு கிடைச்சதுக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். நம்மளால எந்த விதத்திலையும் அது லைஃப்ல நம்மளோட அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத ஒரு வாய்ப்பை அது உருவாக்கிடும் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு செஷன் தேர் இஸ் நோ அட்வைஸ் இன் தென் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கிடைக்கும் இந்த செஷன் அண்ட் வித் எவிடன்ஸ். அன்னைக்கு கிடைக்கிற எல்லா இன்புட்ஸுமே வித் அன் எவிடன்ஸோட தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் ஒன் கோட், சக்ஸஸ் ஆஸ் அ எவிடன்ஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஸ் அ கைட்லைன்ஸ். நீங்க எப்பேற்பட்டவங்க, எப்பேற்பட்ட வெற்றியாளராக இருந்தாலும் அவங்க எப்படி அதை ஜெயிச்சு வந்தாங்கன்றதுக்கான சக்ஸஸ் எவிடன்ஸ் போயிருப்பாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் தான் எப்படி நம்ம தோண்டி எடுக்கிறதுன்றதை நீங்க பார்க்க போறோம். ஃபெயிலியர் ஆஸ் அ கைடன்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷன் செஷனா இருக்காது. இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ஒரு கீ செஷனா தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இவங்க எல்லாருக்கும் தெரியும், இவங்க எல்லாருமே வெவ்வேறு துறைகள்ல சாதிச்சவங்க. ஒருத்தர் வந்து இஸ் அன் சயின்டிஸ்ட் பிளஸ் லீடர், செகண்ட் ஒன் இஸ் அ பிசினஸ் பர்சனாலிட்டி, தேர்ட் ஒன் இஸ் அ கிரிக்கெட்டர், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் இது சர்வீஸ், இன்னொருத்தர் வந்து கம்ப்ளீட்லி லீடர்ஷிப், பொலிட்டிக்கல், இன்னொருத்தர் மியூசிஷியன். என்னோட கேள்வி என்னன்னா, இவங்க 6 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. யாராவது சொல்ல முடியுங்களா? இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. யாராவது ஒரு பார்ட்டிசிபேட் கொஞ்சம் வேகமா, half an hourல முடிக்கணும். யாராவது ஒரு பார்ட்டிசிபேட், இவங்க 6 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்களா? இந்த 6 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ரைட். ஸோ யார ஸ்ரீகாந்த் சொல்லுங்க. ஓகே. சார் கண்டுபிடிக்க முடியல சார். 4 பேருக்கு மேரேஜ் ஆகலன்னு தெரியுது. ஆனா 2 பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. வேற சொல்லுங்க, ஏதோ நிவேதிதா சிமிலாரிட்டி சொல்லுங்க. சொல்றீங்க. என்னன்னு புரியல சார். ரைட். எல்லாருமே சிறு வயதிலே சாதனையாளர்கள். ஓகே. இன்னும் அதை தாண்டி ஒரு அவங்க ஒற்றுமை. ஏரியால அவங்க தி பெஸ்ட் பாயிண்டர் சார். ரைட். ஓகே. வேற இன்னும் கொஞ்சம் பதில்கள். இவங்க எல்லாருமே லீடரா மட்டும் இல்லாம, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து இவங்கள ஃபாலோ பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. சூப்பர், சூப்பர். ஓகே. எல்லாமே ரைட் ஆன்சர் தான். அதை தாண்டி இவங்க 6 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நான் சொல்லுவேன், ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சாரு, ஒருத்தர் மியூசிக்ல ஜெயிச்சாரு, ஒருத்தர் வந்து லீடர்ஷிப் பொலிட்டிஷியன்ல ஜெயிச்சாரு, ஒருத்தர் சர்வீஸ்ல ஜெயிச்சாங்க. ஆனா அவங்க எல்லாரும் பயன்படுத்தின கீ ஒரே ஒரு கீ தான். அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இவங்க எல்லாருக்கு பின்னாடியும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது, அந்தந்த இண்டஸ்ட்ரியில அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த கீ ரிசோர்ஸ் ஒண்ணுதான், ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே ஜீரோல இருந்து ஆரம்பிச்சவங்க, 0 ஆர் மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டவங்க தான். பட் அந்த ஒரே ஒரு கீ தான் அவங்க எல்லாருக்கும் ஒரே முக்கியமான கீயா இருந்திருக்கு அப்படின்னா நீங்க நம்ப முடியும். ஃபோக்கஸ். ஓகே, இட்ஸ் அண்ட் அதுவும் ஏத்துக்க வேண்டிய பதில் தான். என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இது அப்படின்றத பார்ப்போம். வை ஐ பிகம் அ ஹீரோ அண்ட் ஹவு டு பிகம் அ ஹீரோ. ஸோ நம்ம ஏன் ஹீரோ ஆகணும்? ஏன் இப்போ நல்லா தான் லைஃப் போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் ஹீரோ ஆகணும்? நம்ம ஏன் நம்மளுடைய பொசிஷன்ல நம்ம டாப் லெவல்ல இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குள்ளயுமே அந்த ஆசை இருக்கும். நம்ம அடுத்த லெவல்ல போகணும், நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம டாப்ல இருக்கணும், இல்லை நம்ம அட்லீஸ்ட் நம்ம க்ரௌட்லயாவது நம்ம டாப்ல இருக்கணும், நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டிருப்போம். அதுக்காக தான் டெய்லி ஓடுறோம், அதுக்கு தான் இந்த மாதிரி ஜிசிஏல ஜாயின் பண்றோம், அதுதான் இந்த மாதிரி டைம் எக்ஸ்ட்ரஸா கொடுக்குறோம், அதுதான் இந்த மாதிரி மற்றவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரஸா நம்ம டைம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான இடத்துக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த தகுதிக்குள்ள வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஹீரோ ஆகணும். நம்ம இண்டஸ்ட்ரியில அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம பகுதிக்குள்ள நம்ம ஹீரோவா இருக்கணும்ன்றது தான். ஸோ அந்த முதல் குவாலிட்டியை நம்ம மீட் பண்ணிட்டோம். நம்ம ஹவு டு பிகம் அன் ஹீரோ. ஸோ இந்த ஹீரோ அப்படின்ற வேர்டுக்கு என்ன அப்ரிவேஷன், என்ன டெஃபினிஷன் அப்படின்றத நம்ம நினைப்போம். ஸோ ஹீரோ இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு வில்லன் இருக்கணும். ஸோ ஹவு டு பிகம் அண்ட் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பா ஒரு வில்லன் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் யாரு வில்லன் நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? உங்களுக்கு நீங்க யாராவது ஒரு கேரக்டர் சொல்லலாம், ஹாபிட்டை சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒருத்தர் இல்லை 2 பேர் சொல்லலாம். உங்களுக்கு வில்லன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க?
Who is your villain? Any two answers. கொஞ்சம் வேகமா முடிக்கணும். 30 மினிட்ஸ்ல கொஞ்சம் வேகமா பதில் சொல்லுங்க. நீங்க ஆக்டிவா இருக்கீங்கன்றத ஏன்னா ஜூம்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. மைசன் சூப்பர். திருக்குமரன் சார், சன் தான் ஹீரோ. உங்களுக்கு சூப்பர். உங்க சனுக்கு நீங்க ஹீரோவா இருப்பீங்க. ரைட். அந்த ஒரு பதிலே எடுத்துக்கலாம். ஏன்னா அமைதியா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, கவனிக்கிறாங்களா இல்லையா, இல்ல மியூட்ல போட்டு எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியல. ஓகே. Procrastination, sir. Procrastination your enemy. சூப்பர். ஒரு வில்லன். கிரேட். Yes, sir. கரெக்ட். சரி, நான் என்ன சொல்லுவேன்னா ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வில்லன் யாருன்னா நாம தான். அக்ரி வித் யூ. நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் முதல் வில்லன் யாருன்னா நம்ம தான். நாளைக்கு காலையில 4 மணிக்கு எழுந்து ஒரு வேலையை செய்யலாம்னு முயற்சி பண்ணும்போது காலையில நம்மளை எழ விடாம தடுக்கிற முதல் ஆள் யாரு? ஒத்துக்கிறீங்களா? நம்மளுக்கு முதல் வில்லன் நாம தான். ஸோ முதல்ல நம்மள சக்சஸ் பண்ணும் போதுதான் முதல் ஃபர்ஸ்ட் ஹீரோவா மாற போகும். ஓகே. ஸோ இந்த ஹீரோவா மாறுறதுக்கான ஒரு முன்னாடி ஒரு குவாலிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 கேள்வி நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பொறுமையா உட்காந்து நைட் எழுதுங்க. வாட் இஸ் யுவர் சூப்பர் பவர்? உங்ககிட்ட ஏதாவது ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்க. வாட் இஸ் யுவர் லைஃப் டைம் ஆம்பிஷன்? உங்க என்டையர் லைஃப்க்கு நீங்க ஏதாவது ஒரு கண்டிப்பா ஜட்ஜஸ்ல இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்பீங்க. உங்க லைஃப் டைம் ஆம்பிஷன் என்ன? டு யூ ஹாவ் எ பிளான் ஃபார் யுவர் ஆம்பிஷன்? அந்த ஆம்பிஷனுக்கு நீங்க ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் வச்சிருக்கீங்களா? ஸோ தென் அந்த ஆம்பிஷனை டெய்லி அதை சக்சஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட டெய்லி ப்ராக்டிசஸ் பண்றதுக்காக ஏதாவது ரூட் மேப் இருக்கா அப்படின்றத நீங்க இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு உட்காந்து பொறுமையா எழுதி பாருங்க. இந்த கேள்விக்கு இப்போ பதில் வேண்டாம், நான் கடைசியில நீங்க பதில் எழுத சொல்லுங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த கேள்விக்கெல்லாம் உங்களால வித்தின் ½ an hourல பதில் எழுத முடியுதா அப்படின்னு பாருங்க. எழுத முடியலன்னா நம்ம ஒரு ரிஸ்கான இடத்துல இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணணும். அதுக்கான பதிலை கூடிய விரைவில் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் கால்ட் அன் ஹைப்பர் டிசைர். சாரி, இதுல ஸ்கிரீன் மிஸ் ஆயிருக்கு. ஹைப்பர் டிசைர்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் டிசைர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த 6 பேர் சொல்லியிருந்தேன். அவங்க 6 பேர்கிட்ட இருந்த முதல் தகுதி என்னன்னா ஹைப்பர் டிசைர்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டிசைர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கொழுந்து விட்டு எரியிற ஆசைன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தாலையும் மனுஷனாலையும் எந்த ஒரு கேரக்டராலையும் ஆசையை அவங்க தடுக்கவே முடியாது. இந்த பர்னிங் டிசைர், கொழுந்து விட்டு எரியிற ஆசை. உதாரணமா சொல்லணும்னா அவங்க எல்லாருக்குமே காதல் அனுபவம் வந்திருக்கும். அப்படி நீங்க இந்த காதல் அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது அந்த உங்க ஆப்போனண்ட், உங்க பார்ட்னரை பாக்குறதுக்கு முயற்சி செஞ்சிருப்பீங்க. எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி எப்படி போயிருப்பீங்கன்னு பாருங்க. அதுதான் பர்னிங் டிசைருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு கொழுந்து விட்டு எரியிற ஆசை, வெறும் ஆசைக்கும் கொழுந்து விட்டு எரியிற ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு. தூக்கம், உங்களுடைய சுகம், துக்கம், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்காக நம்ம கடுமையா ஓடுறோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த பர்னிங் டிசைர்னு சொல்றது. கொழுந்து விட்டு எரியிற ஆசை அப்படின்றது. உங்க வாழ்க்கையில நீங்க எதையாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கொழுந்து விட்டு எரியும் ஆசையால மட்டும்தான் எல்லா தடைகளையும் ஓவர் கம் பண்ணி போக முடியும். The first quality of the hero is hyper desire-னு சொல்லுவோம். ஹைப்பர் டிசைர்னா அந்த 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 டிசைரை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இவங்களை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்ததுன்னா இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல யூடியூப்ல இருக்கு. இவங்க முனிபா மசாரி அப்படின்றவங்க, பாகிஸ்தானுடைய அயன் லேடி. செகண்ட்ல இருக்கிறவங்க அருணிமா சின்ஹா. முனிபா மசூரி அவங்களுடைய ஒரு 1 hour வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும். வாய்ப்பு இருந்தா பாருங்க. லாங்குவேஜே தேவையில்லை. 1 hour அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசியிருப்பாங்க. இங்கிலீஷ் ஸ்பீச்சஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல பேசியிருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா அந்த ஸ்பீச் நீங்க கேட்கலாம், உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா அது ஒரு எமோஷனான ஒரு டாக். அது தன்னுடைய கால்கள் ஒரு விபத்துல இடுப்பு எலும்பு, கால் எலும்பு எல்லாம் உடைஞ்சு போன பிறகும், வாழ்க்கையில எல்லாமே இழந்த பிறகும் இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு உயர்வு தொட்ட ஒரு பெண்மணி. இவங்க அருணிமா சின்ஹா முதல்ல இமயமலை ஏறின எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட ஒரு ஹேண்டிகேப். இவங்க 2 பேருமே ஜீரோன்னு சொன்னோம்னா மைனஸ்ல இருந்து தன்னுடைய சிகரத்தை தொட்டக்கூடிய ஒரு பெண்மணிகள். ரொம்ப இன்ஸ்பயர்டான உமன்ஸ். இவங்களை பத்தின நான் ஆத்தர்னு சொல்லியிருந்தேன். இவங்களை பத்தி தான் ரிசர்ச் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்கேன். ஸோ முனிபா மசாரி. ஏன் இவங்கள சொல்றேன் அப்படின்னா, கால் இல்ல, இடுப்பு எலும்பு இல்ல, நடக்க முடியாது, ஓட முடியாது. இந்த கண்டிஷன்ல எப்படி ஒருத்தர் இமயமலை தொட முடியும்? ஸோ இதுக்கு தான் தேவை பர்னிங் டிசைர் அப்படின்னு சொல்லுவோம். கொழுந்து விட்டு எரியிற ஆசை. எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்துக்கு போயே தீருவேன். அந்த இடத்துக்காக நான் என்ன
உருவாக்கியே தீர்வுன்ற ஒரு பர்னிங் டிசைரை உருவாக்குனதுடைய விளைவு தான் இந்த இடத்துக்கு போனாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆர் சிம்பிளி தோஸ் வித் சக்சஸ்ஃபுல் ஹேபிட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, தான் எப்படி ஜெயிப்போமோ அதையே ஹேபிட்டா மாத்திக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக தன்னையும் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய மனதை தகுதிப்படுத்தினாங்க அப்படின்றது தான் இந்த பர்னிங் டிசைருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஹேபிட்டை உருவாக்கிட்டீங்க, ஜெயிக்கிறதே ஹேபிட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியூல வரும், அப்புறம் அது கிரேவிங்கை கன்வெர்ட் ஆகும், அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், ஃபைனலா வந்து அந்த ஹேபிட்டுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களோட ஹேபிட்டா மாறிடும். ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, காலையில எழுன்னு நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்க, கியூல இருக்குது, அப்புறம் லேசா அதை ட்ரை பண்றீங்க, ஒரு நாள் எழுறீங்க, 2 நாள் எழுறீங்க, எழும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, சக்சஸா எடுக்கிறீங்க, நிறைய விஷயத்த சாதிக்கிறீங்கன்னும் போது ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டு கிடைக்கும் போது உங்க மூளை அதுக்கு அடிக்ட் ஆகி அது டெய்லி செய்யணும்னு விரும்பும். இப்படி நீங்க எந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு நீங்க நம்புறீங்களோ அதெல்லாம் நீங்க ஹேபிட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா அதுவே பர்னிங் டிசைரை கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் ஹைப்பர் டிசைர். தென் உங்க ஹைப்பர் டிசைரை வெறுமனே மனசுக்குள்ள இருக்கக்கூடாது, அது ஒரு விஷனா கன்வெர்ட் ஆகணும், அது விஷன் போர்டா வரணும். அதை எப்படி விஷன் போர்டு பண்றதுன்னா, இது என்னுடைய 2023 விஷன் போர்டு. ஏன் உங்களுக்கு இதை காட்டியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த 2021, 22 இந்த வருஷத்துல நான் எதெல்லாம் எழுதியிருக்கணும் அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு என் வாழ்க்கையில, அதெல்லாம் என் வாழ்க்கையில நான் சக்சஸ் பண்ணியிருக்கிறேன். சார் எதுவும் சத்தமே வரல சார். ஹலோ, டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, வருவாங்க. ஓகே சார். Sir, please wait. Disconnect ஆயிருக்கும். One second. Technical issue. Participants, kindly bear with us. There is a technical issue. We are trying for our trainers to connect. Thank you. சார் ஆடிபிளா இருக்குங்களா? சாரி, Yes, sir. Yes, sir. Audible. கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணிடுங்க சார். சாரி. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா சார்? Yes, sir. Visible, sir. ஓகே ஃபைன். ஸோ ஒரு டிசைர் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு விஷன் இருக்கும். அது எப்படி உங்க எழுத்துப்பூர்வமா, ஏன்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் சொன்னாங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு விஷனை நீங்க எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்து அதை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா கடைசி வரைக்கும் அது உங்க மனசுக்குள்ளேயே உதிர்ந்து செத்து போயிடும். ஸோ இது 2021, 22 இன்னைக்கும் என்னுடைய விஷன் போர்ட்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் அங்க பிளான் பண்ணணும் அதுல 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு. வெறுமனே விஷன் மட்டும் இல்லாம அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அதுக்காக நான் யாரையெல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிறேன் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி டெய்லி காட்டிட்டே இருக்கும்போது அந்த டிசைர் இன்னும் வேகமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான். எனக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஹேவிங் வித் எவிடன்ஸ் சொல்லியிருந்தேன். வீடு வாங்கியிருக்கேன் 2023 நான் வீடு வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுல இருக்கிற மாதிரியான 1.18 crore சேலை நான் அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். +4 இந்த 4/20க்கு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் கண்டினியூவா எழுந்திருக்கிறேன்.
ஸோ அந்த நான் எய்ம் பண்ண புக்ஸை படிச்சு முடிச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் எழுத்துப்பூர்வமா விஷன் போர்டுக்குள்ள வரும்போது சக்சஸ்ஃபுல்லா மாறுறத அந்த டிசைரை இன்னும் கொஞ்சம் நான் பர்ன் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருந்தது. ஸோ வெறுமனே விஷன் எல்லாம் செட் பண்ணிட்டேன், டிசைர் இருக்கு, அந்த டிசைரை வந்து நான் பிளானா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் பிளானை வந்து ஒண்ணுமே பண்ணாதுங்க. கண்டிப்பா அந்த பிளானை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம், பி அன் எக்ஸிக்யூட். ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்றதோட நிறுத்திடாம என்ன முடிவு பண்ணுவோம், அந்த முடிவு பண்ணதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிகியூஷனுக்கு கொண்டு வரும்போது மட்டும்தான் சக்சஸ் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஏன்னா எக்ஸிகியூஷன் இல்லாத பிளானு நீங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ எக்ஸிகியூஷன் வரும்போது நீங்க எதுக்காக உங்க கோல் என்ன, உங்க விஷன் என்ன நீங்க ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதை அச்சீவ் பண்றதுக்கான கிறிஸ்டல் கிளியர் டேட்டா எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க, நம்ம எப்படி எல்லாம் அந்த இடத்த போய் ரீச் பண்ண போறோம், நமக்கு எப்படி அந்த அந்த விஷயம் கிடைக்க போகுது, அதை கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் கொடுக்கணும், அந்த எஃபோர்ட் வேணும்னா அதுக்கான நாலேஜ் எங்கிருந்து எடுத்துக்க முடியும், யாரு கத்துக் கொடுப்பா, எங்க இருந்து கத்துக்க போறீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, இப்போ உங்க டெய்லி ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி நீங்க அந்த விஷயம் அச்சீவ் பண்ண போறீங்கன்றது எல்லாமே ரொம்ப டேட்டாவுக்கும் கிறிஸ்டல் கிளியர் டேட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்டல் கிளியர் டேட்டா வேணும். நீங்க நீங்க இந்த விஷயம் எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த மாசம் என்ன பண்ண போறேன். ஸோ இதை 80% கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் எப்படி ஒர்க் பண்ண போறேன்றத உங்ககிட்ட டேட்டா கிளியரா இருக்கா. ஸோ இந்த ஆடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கவுண்டமணி இந்த இந்த கேரக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும், அன்னவெறி கண்ணப்பன். ஸோ அதாவது ஒரு ஒரு ஆண்டி பண்டாரம். அவரு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருப்பாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அவரு இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கோயில் கோயிலா போய் பிரசாதம் வாங்கிட்டு வரணும். கடைசியா பாத்தீங்கன்னா அவரு டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. எந்த கோயில்ல என்னைக்கு என்ன, ஏஆர் ரகுமான் வீட்டில் என்னைக்கு பிரசாதம் போடுவாங்க, விஜயகாந்துடைய மண்டபத்தில் என்னைக்கு சாப்பாடு போடுவாங்க, எந்த கோயில்ல என்னைக்கு என்ன பிரசாதம் அப்படின்றத ரொம்ப கிளியரா அதுல சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரன் கோயில்ல உட்காந்துருக்கிற ஒரு ஆண்டி, இவர் ஆண்டியால இவ்வளவு டேட்டாவை எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட விஷனை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப கிளியரான டேட்டாவை வச்சிருக்கணும். உதாரணமா ஒரு 6 மாசத்துல நான் இவ்வளோ என்னோட பிசினஸை இந்த இடத்துக்கு கொண்டு போறேன், இவ்வளோ பிசினஸ் கொண்டு வர போறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணும்போது இந்த மந்த் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் மந்த் என்ன போறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி டிரைவ் பண்ண போறேன், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இன்னைக்கு என்ன டே டு டே எப்படி எக்ஸிகியூஷன் பண்ண போறேன் அப்படின்றத இந்த கிளியர் கட்டான எக்ஸிகியூஷன் பிளானை நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாலிட்டி, நீங்க வெறுமனே டிசைர் மட்டும் இல்லாம வெறுமனே கோல் விஷன் மட்டும் இல்லாம அந்த விஷனை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம், எப்படி லைஃப்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத கிறிஸ்டல் கிளியர் டேட்டாவா எழுத்துப்பூர்வமா கையில வச்சிருக்கோம். ஸோ தென் நீங்க கண்டிப்பா எக்ஸிகியூஷன் வரும்போது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. சார் நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன், சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா என்னால நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி எக்ஸிகியூஷன் இருக்காது. நம்ம என்ன பிளான் பண்ணிருப்போம் அப்படின்னா இப்படிலாம் போகும், இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் அச்சீவ் பண்ண போறோம் நம்ம பிளான் பண்ணிருப்போம். பட் எக்ஸிகியூஷன் வரும்போது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இப்ப எல்லாமே நடக்காது. கண்டிப்பா ஃபெயிலியர் வரும். நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு நிறைய அவமானங்கள் வரும், நீங்க தோத்து போலாம், நீங்க நிறைய முறை ஃபெயிலியர் ஆவீங்க, அட்டெம்ப்ட் கிடைச்சிட்டே இருக்கும். பட் ஆனா என்ன இங்க விஷயம் அப்படின்னா, நீங்க நல்ல விஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப யோசிச்சுதான் உங்க விஷனை ஃபிக்ஸ் பண்ணீங்க, அதை எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்துட்டீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ற பிளான் வச்சிருக்கீங்க. ஆனா என்ன பிளான் பண்ணீங்களோ அப்படி எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது, எரர் வந்துட்டே இருக்கு, திருப்பி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு ஸ்பார்க் ஒரு பீரியட்ல கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன ஒரு சர்வே சொல்லுது அப்படின்னா 44% மக்கள் தங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எக்ஸிட் ஆயிடுறாங்க. ஸோ 22% மக்கள் செகண்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸிட் ஆகுறாங்க. 16% மக்கள் 3வது அட்டெம்ப்ட்ல அவங்களுடைய முயற்சியை கைவிட்டுறாங்க. 10% மக்கள் தான் 4வது அட்டெம்ப்ட்டுக்கும் போறாங்க. இவங்களை விட இன்னும் எக்ஸ்ட்ராடனரி பர்சன்ஸ் இருக்காங்க, லாஸ்ட் 1%. அதான் நீங்க லாஸ்டா ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. இந்த உலகத்துல 1% மக்கள் தான் பணக்காரா இருக்காங்க, மீதி எல்லாரும் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டேட்டா பேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் நினைக்கிற சீக்ரெட் இதுதான். நீங்க ஒரு விஷயத்த அழகா பிளான் பண்ணிட்டீங்க, எக்ஸிக்யூட் பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் தப்பு நடக்குது ரியலைஸ் பண்ணணும். தப்புக்கான காரணம் நாம தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனா அதுதான். இந்த தப்புக்கு காரணம் 80% நான் ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன். ஒன்னா கூட வேலை இப்போ என்னால நடக்கல, நான் வச்ச வேலைக்காரன் தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அவனை வச்சது யார், நாம தானே. ஸோ இந்த தப்புக்கு காரணம் நம்ம லைஃப்ல இது நமக்கு கிடைக்காத போனதுக்கான முக்கிய காரணம் நாம தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்படி அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம்,
அதை ரீக்ரியேட் பண்ணிட்டு இந்த இந்த செயலை செய்ய போறேன், இதை இப்படிதான் செய்ய போறேன், ஆனா அதுக்கு 100% ராயலா நான் இருந்து எப்படி இந்த வேலையை முடிக்க போறேன். முதல்ல நமக்கு நாம ராயலா இருக்கணும். ஒரு விஷன் செட் பண்ணிட்டோம்னா அந்த விஷனை நாம செட் பண்ணணும். அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம அதுல உறுதியா இருக்கணும், லாயலா இருக்கும்போது நிச்சயமா அந்த உங்களுடைய விஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி மெதுவா நகர ஆரம்பிக்கும். கண்டிப்பா நீங்க பிளான் பண்ண மாதிரி நடக்காது. அது பிளான் பண்ண மாதிரி நடக்காம இருக்கிறது தான் பிரபஞ்சத்துடைய விதி. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், நம்ம எல்லாருமே வந்து அப்துல் கலாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஆனா அவங்க ஃபார்முலா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. யூ மேக் யுவர் ஓன் ஃபார்முலா. நீங்க ஒரு விஷனை ஃபிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபார்முலா கிரியேட் ஆகும். ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல ஒரு மாதிரி ஹிட் ஆனாருன்னா நீங்க வேற மாதிரி ஹிட் ஆவீங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணி ரியலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த 4th 5th 6th அட்டெம்ப்ட் வரைக்கும் நீங்க போங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட்ல ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகி ஒரு பெரிய லெவல்ல நீங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சு. யாராவது ஒரு பார்ட்டிசிபென்ட் சொல்லுங்க, இங்க என்ன அப்சர்வ் பண்றீங்கன்ட்டு. டிஃபரன்ஸ் சார், டிஃபரன்ஸ். ஒண்ணு மட்டும் தனியா தெரியுதுல்ல? ஆமா சார், ஒண்ணே மட்டும் தனியா தெரியுது. இன்னொரு மாத்திரை தெரியல, ஒரே ஒரு மாத்திரை தெரியுதுல்ல? இது என்ன தெரியுது? யூனிக்னஸ். கவனம் எது மேல போகுது? நிச்சயமா 5 பல்ப் மேலேயும் போகாது, இந்த ஒரே ஒரு பல்ப் மேல போகும். ரைட்? தென் நீங்க செய்யற விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறீங்களோ அங்க 100 பேர் இருந்தாலும் உங்களை தனியா தொக்க காட்டி கொடுக்கும். அவுட்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்டினரியா இல்லாம ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனா இருக்கணும். அது வரைக்கும் நீங்க உங்களை ரீக்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி எக்ஸிகியூஷனுக்குள்ள போய்கிட்டே இருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் என்னைக்கு அந்த 100 பேரை விட என்னோட பிசினஸ்ல, என்னுடைய தொழில, என்னோட கம்பெனில நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மரா வரணும், அது வரைக்கும் உங்க எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகவே கூடாது, அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். ஸோ உங்க டிசைர் வந்து நீங்க அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மரா அந்த 100 பேரை விட நீங்க டாப் பண்ணி வர்ற வரைக்கும் நீங்க அந்த இடத்த நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. ஸோ நிச்சயமா நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணி சக்சஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெயின் இருந்தே இருக்கும், பின்னாடி கண்டிப்பா வலியும் பெயினும் இருந்தே இருக்கும். ஸோ கிரேப்ஸ் மஸ்ட் கிரஷ். நீங்க வைன் கிடைக்கணும்னா கிரேப்ஸை நீங்க போட்டு நசுக்கி புளிஞ்சுதான் ஆகணும். டைமண்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஹை ப்ரெஷர்ல அதை நீங்க வால்யூமெட்ரிக் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஆலிவ் கிடைக்கணும்னா அதை கண்டிப்பா நீங்க நசுக்கி மிஷினுக்குள்ள போட்டு புளிஞ்சு பிரிச்சு எடுக்கணும். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு சீடு, ஒரு விதை வளரணும் அப்படின்னா அது மண்ணுக்குள்ள போய் டார்க் ஏரியாவுக்குள்ள இருந்தே ஆகணும், அப்பதான் வெளியே வந்து மரமா மாற முடியும். நீங்க எப்பெல்லாம் நசுக்கப்படுறீங்களோ, புளியப்படுறீங்களோ, அவமானப்படுத்தப்படுறீங்களோ, கேவலப்படுத்தப்படுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஆழமா நம்புங்க, நிச்சயமா ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்த நம்ம இந்த வாழ்க்கையில கொடுக்க போறோம் அப்படின்றத. நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் அண்ட் கம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் நீங்க ஆழமா நம்புங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல சாதிக்க போறோம், நமக்கான வெளிச்சம் கிடைக்க போகுதுன்றத உறுதியா நம்பணும் அப்படின்றதுதான் ஒரு ஹீரோக்கான முதல் குவாலிட்டியா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குதா அப்படின்னு பாருங்க. பொறுமையா நைட்டு 10 மணிக்கு எழுதி பாருங்க. இப்ப நான் இந்த முதல் கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள இந்த குழப்பத்துக்கும் இப்ப இந்த கேள்வி நான் சொன்ன இந்த தகுதிகளுக்கு பின்னாடி இந்த கேள்வியை எப்படி இருக்குன்றத நீங்க கொஞ்சம் ஒத்து பாருங்க. ஸோ ஹீரோ ஆகிறதுக்கான முக்கியமான இன்னொரு ஹேபிட் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வராம நான் சொன்ன அந்த 5 வேலையை நீங்க செய்யவே முடியாது. இப்ப நல்லா சம்பாதிக்கிறேன் போதும், இதை விட்டு எதுக்கு நம்ம சும்மா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடும். கண்டிப்பா கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு சின்ன ரூட் மேப் போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க முதல்ல சேஃபா கம்ஃபர்ட்டா இருக்கிறீங்க, ஒரு இடத்துல ஒரு 10,000 சம்பளம் வாங்கிட்டு இல்ல 15,000 சம்பளம் வாங்கிட்டு இல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு மாசம் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போது எதையாவது பத்தி இப்போ யோசிப்பீங்க, இது பண்ணலாமா, இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே, இதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரலாமே நீங்க ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பயம் வரும், ஒரு ஃபியர் ஜோனுக்குள்ள வருவீங்க. இந்த ஃபியர் ஜோன் வந்து ஒரு 80% ஆஃப் த மக்கள் வந்து இந்த பயத்திலே வெளியே போயிடுவாங்க, திருப்பி பல இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஃபியர் வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும், அந்த பயத்திலேயே நீங்க திருப்பி லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்போது இது ஏன் இந்த பயம் வருதுன்னா நமக்கு விஷயம் தெரியாது, அடுத்து நம்ம செய்ய போற விஷயத்தை பத்தி நம்ம கத்துக்கல, கண்டிப்பா லேர்னிங் பண்ணிக்கணும்ன்ற ஒரு பயம் வரும். அந்த தேடல் அதிகமாகும் போது அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், நீங்க நிறைய கத்துக்காப்பீங்க, அந்த லேர்னிங் ஜோனுக்குள்ள போவீங்க. லேர்னிங் ஜோனுக்குள்ள போகும்போது நீங்க நிறைய ஸ்கில் எடுத்துப்பீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்பதான் ஒரு விஷன் வச்சிருப்பீங்க, என்னன்னா நம்ம ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகும், ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நீங்க நினைக்கும் போது அது சம்பந்தமான விஷயமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த
பிரபஞ்சத்தோட உங்க விஷன் அலைன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சிம்டம்ஸ் சொல்லலாம். நீங்க லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க பயம் விலக ஆரம்பிக்கும். நீங்க மெதுவா வளர ஆரம்பிப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து செகண்ட் லெவலுக்கு போயிருப்பீங்க. ஸோ இந்த க்ரோத் ஜோனுக்குள்ள போயிட்டீங்கன்னா போதும், நீங்க பயத்திலிருந்து முழுமையா வெளியே வந்துருவீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆயிடும். ஓகே, நம்மளால நிச்சயமா அடுத்த லெவல் நோக்கி போக முடியும், நம்ம எய்ம் பண்ண விஷனும் அச்சீவ் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. அதுதான் உங்களுக்கான 2வது முக்கியமான தகுதியா இருக்க போகுது. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். நீங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வரும்போது இப்படிதான் உங்களுக்கான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். இப்படிதான் இருப்பீங்க நீங்க. வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ புரிஞ்சதுங்களா? உங்க கம்ஃபர்ட் ஜோன் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? நீங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் வாய்ஸ் கொஞ்சம். சார் புரிஞ்சுது சார். ரைட். நீங்க முதல்ல லைன்ல இருக்கணும். உங்க களத்துல இருக்கணும். நீங்க ஓடுறீங்களா, ஓடலையா, ஓட முடியுமா, ஓட முடியாதா, கூட ஓடுறவன் யாரு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். முதல்ல களத்துல இருக்கணும், ஓடணும், ஓட ஆரம்பிக்கணும். எண்ட் லைனை நம்ம ரீச் பண்ணா போதுமானது. ஸோ அது வரைக்கும் நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நான் ஒரு 4 விஷயம் நீங்க சொல்லியிருக்கிறேன். நீங்க ஹீரோவா மாறுறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு ஹைப்பர் டிசைர் அண்ட் பி அன் எக்ஸிக்யூட்டர். நீங்க நிச்சயமா வெறும் கனவோட மட்டும் இல்லாம கனவை எக்ஸிக்யூட் பண்றவங்களா மாறணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க நினைச்ச மாதிரி நிச்சயமா எடுக்காது. அதை ரியலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ராயலா அதை ரீக்ரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் செஞ்சுட்ட பிறகு வெறும் ஆர்டினரியா இல்லாம எக்ஸ்ட்ராடினரியா நம்ம இருக்கிற மாட்டது செக் பண்ணிட்டே இருங்க. 100 பேர்ல நான் எப்படி இருக்கிறேன், நான் எவ்வளோ அதை விட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஹெவியா இருக்குன்றத நீங்க என்ஷோர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஹீரோவா மாற முடியும். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. முன்னாடி ஒரு ஃபைனலா ஒரு வீடியோவோட முடிச்சிடுறேன். இதுக்கு சவுண்ட் வேண்டியது இல்லை. நான் சொன்ன இந்த எல்லா குவாலிட்டியும் மீட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஆஸ் அ ஜேசிஸா நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுல உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். புரிஞ்சுதுங்களா? Yes, sir. Yes, sir. அந்த because சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் சார் பயம், அந்த 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 தயக்கம் எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க ஈஸியா ப்ளே பண்ணுவீங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுற விஷயத்த ரொம்ப எளிமையா நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. நான் அந்த 6 பேருக்கு உள்ள ஒற்றுமைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதுதான் அந்த ஹைப்பர் டிசைர் இருந்துச்சு எனக்கு. நான் எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, எனக்கு அந்த கனவு இருக்கு, நான் அடைய போறேன். அந்த சீக்ரெட் பாயிண்ட் பிடிச்ச பிறகு நீங்க ஒரு ரிசர்ச் எல்லாம் அப்துல் கலாம் ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிருவாரு. அதை பண்றதுக்கு அவங்க 6 மாசம் எடுத்துக்கிட்டா இவர் 3 மாசத்துல முடிச்சிருவாரு. என்ன காரணம் அப்படின்னா அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் விஷயமே. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்து வெளியே வந்து நீங்க அந்த சீக்ரெட்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஃபிஷியன்சி அதிகமாயிடும். நீங்க ரொம்ப குறைஞ்ச நேரத்துல ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்க நிச்சயமா ஒரு ஹீரோவா மாற முடியும். இந்த 4 தகுதிகளும் வளர்த்து கொண்டு நீங்கள் அனைவரும் ஹீரோவாக வாழ என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ராணிபேட் பவர் சிட்டி. Sir, thank you, sir. Thank you very much for this wonderful session, sir. Now the floor is open to participants. Participants can unmute yourself and share the feedback to our trainer, sir. Giri, sir. Sir, பேசலாம், sir. வணக்கம் சார். உண்மையிலே இந்த ஹீரோக்கான ஒரு விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். அந்த ஹீரோன்றது சும்மா யாரை பார்த்தாலும் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வந்து அந்த ஹீரோக்கு வந்து என்னென்னலாம் ஒரு 4 விஷயம் பண்ணணுன்றது வந்து அந்த ஹைப்பர்ன்னு சொல்றது, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டரா இருக்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த ஐ திங்க் அது ஒரு 2 கனெக்ட் பண்ணி சொன்னீங்க. என்ன டிரைவிங்லேயே அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்தேன். உண்மையிலே அந்த ஹீரோக்கான விளக்கத்தை ஸ்கிரீன் என்ன சார்?
அந்த இப்ப ஃபைனல் இது டிசைர் அவுட்ஸ்டாண்டிங். எஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அவங்க தான் நம்ம அதுதான் சரிங்க. இப்போ as a ஒரு நிறைய ட்ரெயினரா படம் இருந்தாலும் ரிலீஸ் ஆகுது. ம், யார் படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? கண்டிப்பா. மொக்கையா ஏன்னா இருந்தாலும் ஒரு சில ஒரு படம்லாம் ஓடிது இல்லைங்க. ஹீரோ தட் இஸ் ம், கால்ட் அவுட்ஸ்டாண்டிங். அதுதான் அந்த அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கண்டென்ட்ல ஹீரோன்ட்டு நான் நிறைய இந்த டாபிக் பார்த்து அதில் அவுட்ஸ்டாண்டிங்கா நீங்க பண்ணியிருக்கீங்க சார். நீங்களும் வந்து உங்க டாபிக்கும் ஒரு தேங்க்யூ அவுட்ஸ்டாண்டிங். ஸோ மச். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்மளும் ஒரு ஹீரோவா வரணும் அப்படின்றது இந்த நேரத்துல ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துறீங்க. மோட்டிவேஷன் இட்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷன். தேங்க்யூ சார். அகைன் கொஞ்சம் நிறைய ஸ்லைட்லாம் இருக்கு பார்க்கணும். இன்னொன்னும் பெரிய நிறைய மெனக்கிட்ட எல்லாமே பண்ணியிருக்கீங்க சார். ஜஸ்ட் லைக் தட் இல்லாம ஆக்சுவலா இது ஒரு அந்த ஹாஃப் டே நிறைய செஷன் சார். கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் அந்த எஸ் பட் அதை கொடுக்க சும்மா முடியும். ஹாஃப் மேலோட்டமா லெவலுக்கு சொல்லாம ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணணும்ன்றதையும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். Sir, we will take one more feedback, sir. Any one more participant who will say feedback? We can take. சார் வணக்கம் சார். சுப்பிரமணி சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொன்னான நேரத்தை வந்து மணிமணியா, அதாவது அவரோட பேர்ல இருக்கிற மணி மாதிரி எல்லாத்தையும் மணிமணியா 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 ஒரு பெரிய கோர்வையாக்கி ரொம்ப அற்புதமா நம்மளையெல்லாம் ஹீரோ ஆக்குறதுக்காக அவரோட பேர்லயே பவுன் ராஜ்னு சொல்லி பவுனையும் வச்சிருக்காரு. நம்மள எல்லாம் மேலும் தங்கமாக்குவதற்காக, மென்மேலும் வளர்றதுக்காக சொல்லிட்டு மிக அற்புதமா ஒரு செஷனை வந்து, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய செஷன் அதை வந்து ஒரு சின்ன குறுகிய காலத்துல எவ்வளவு கிறிஸ்பியா எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு அழகா சொன்னீங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே அதுல ஷேர் பண்ணிருக்கீங்க. அதாவது எழுதி வச்சு நீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் எழுதி வச்சீங்கன்னா அதை அடைஞ்சே தீருவீங்கன்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கு. நடுவுல நிறைய காலங்கள் விட்டுட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுல திரும்பி இப்போ இன்னொரு விஷயம் நான் எடுத்துக்கிறது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நான் இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறேன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், வெளியே வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றதையும் திருப்பி ரிமைண்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்ச நேரத்திலேயே மிக அதிகமான விஷயங்களை மணிமணியா ரொம்ப அற்புதமாக சொன்னதுக்காக சுப்பிரமணி சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சார். மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். Sir, thank you, sir, for your feedbacks. Now we hand over the floor, sir. Trainer, sir, for your closing remarks, sir. Closing remarks. ஓகே. ஸோ ஓவரால் இன்னைக்கு ராணிப்பேட் பவர் சிட்டினா சார் லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு ஒரு நாள் நம்ம செஷன் எடுப்போம் சார் அப்படின்ட்டு. அது என்னன்னா அந்த எல்லா விஷயத்துலயும் ராணிப்பேட் பவர் சிட்டியை பாராட்டலாம். சும்மா முகஸ்துதிக்காக சொல்லலை. அந்த டைமிங் சென்ஸா இருக்கட்டும், அந்த கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும். நான் நிறைய விஷயத்துல கன்சிஸ்டன்சி நானுமே லேக் தான். லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் ஃப்ரம் ராணிப்பேட். அந்த 8-15னா 8-15 3 பேர் இருந்தாலும் சரி 4 பேர் இருந்தாலும் சரி. ஸோ நான் உங்ககிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு கொடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி ஒரு 1 டே செஷன் இது. அதை எங்கெல்லாம் ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணி அதை நம்ம சுருக்கி கொடுத்துருக்குறோம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களில் ஒருத்தராவது இதை எக்ஸிகியூஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா அது எனக்கு இந்த நேரத்தை நான் உங்களுக்காக செலவிட்டது அது மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நாளை எனக்கு இந்த நேரத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வாய்ப்பு இருக்கும். ராணிப்பேட்டை பவர் சிட்டி டீமுக்கும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். முக்கியமா எங்களுடைய தேசிய தர்மபுரி விங்ஸுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. பிரபஞ்சத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றி. நம்ம எல்லாரும் ஹீரோவா நிச்சயமா ஜொலிப்போம். இன்னையிலேருந்து எக்ஸிக்யூட்டரா மாறுவோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Announcement of tomorrow's program. Tomorrow's is on topic Compass Within Us by JCHGF S. Vignesh. I request everyone to please log into this Zoom ID 2025-365-815 with password 2025 at 8:15 p.m. sharp. On behalf of JC Ranipet Power City, now I propose vote of thanks. I thank all the participants for their active participation and making this session a grand success. I thank our trainer, sir, for the efforts and for the time he has taken to share us, enlighten us the knowledge on this topic, and thank the JC Ranipet Power City Committee for providing facilities and organizing such a wonderful program. Thank you one and all. Meet you tomorrow at 8:15 p.m. sharp. Thank you. Host, you can end the session.